விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, விஷயம் மறைமுக எதிரிகள், மறைமுக விரோதிகள். உங்களுடைய நோய்கள்னா என்னங்க அப்படின்னா, இது செக்ஷுவல் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே பாருங்க, இந்த விருச்சிகம் நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது. ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திக்காத சேர்க்கை, நல்ல சேர்க்கைன்னு எப்படி தெரியும்? இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுகர் கோட்டடாக தான் பேசுகிறாங்க இல்லையா? அப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அப்போ ரொம்ப இளம் வயசு விருச்சிக ராசி பிள்ளைங்க, அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் சொல்லும்போது ஏன் சொல்ல வேணாம்னு சொல்கிறோம். ஒன்று, அது நடக்காது. இன்னொன்று, நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லிட்டு அந்த விஷயத்தை செய்யல அப்படின் போது மற்றவங்களோட கேலிக்கு நீங்கள் ஆளாகுவீங்க. அதனால் செய்யறதுக்கு முன்னாடி சொல்கிறத விட செஞ்சுட்டு சொல்லுங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் பாருங்கள், இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா 2026 2025 இப்படி தான் பேஸ் பண்ணி நம்ம பலன்களை பார்க்குறோம் இல்லைங்களா? நாங்களே அது சார்ந்து நிறைய பதிவுகள் அப்படின்றது கொடுத்து தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய மரபு வழி ராசியை பார்க்கறது அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்மளோட மரபு வழி ராசி, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் இருக்க தான் செய்யுது. இது இன்று நேற்று வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய 20,000 to 30,000 வருஷமாக இந்த மரபு வழியில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்நாள் அப்படின்றது பார்த்து இருக்காங்க அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாக்டான ப்ரூஃப் கிடையாது, இருந்தாலும் தொன்று தொட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கும் மேலே இப்போ கொஞ்சம் பாருங்கள், ஒரு 50+ 60+ கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா இந்த நாள் தான் பாருங்கள், அது எந்த நாள் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் நாள். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி இந்த ஒரு பண்டிகை இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பொங்கல் பண்டிகை, இந்த மகர சங்கராந்திக்கு அப்படின்னு ஒரு புருஷன் இருக்காங்க. அவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி அன்றைய தினம் மகர சங்கராந்தி புருஷனுடைய அவனுடைய தோற்றம், அவன் என்ன ஆயுதத்தை ஏந்தி வந்திருக்கான், என்ன வாகனத்தில் வந்திருக்கான், என்ன ஆபரணங்களை போட்டிருக்கான், இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா பலன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 60+ இருக்கவங்களாம் சொல்கிறது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா மகர சங்கராந்தி தினத்தன்று என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மாலாம் கோயில் பக்கத்தில் இருக்க ஹனுமன் கோயில் இல்லை பிள்ளையார் கோயில் போவாங்க. போயிட்டு அங்கே இருக்க ஐயர்கிட்ட கேட்பாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குது, நாட்டில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என் குழந்தை துலா ராசி என் குழந்தை ரிஷப ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்களாம். இன்றளவும் கொங்கு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா இதை தான் முக்கியமான பலனாக கருதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மகர சங்கராந்தி புருஷன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மந்தன் அப்படின்ற பெயர் வச்சுட்டு வரான். அதே மாதிரி சாமரம் பார்த்திங்கன்னா ஷாமலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கலகம், நாட்டில் கலகம் ஜாஸ்தி வருமா. அதே மாதிரி கொடை பார்த்தீங்கன்னா முக்தம் ஏந்தி வரான். அப்படின்னா என்னென்னா தபசிகளுக்கு பீடை அப்படிம்பாங்க. ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க, நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. புலி வாகனத்தில் எழுந்தொருளி வராரு. அப்போ புலி வாகனம் அப்படின் போது மிருக பயம் அப்படின்றது இருக்குது, மிருகங்களால் பயம் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஆயுதம் கட்கம் ஏந்தி வர்றதுனால உலகத்தில் யுத்தம் நடக்கும் அப்படின்றது வருது. நட்சத்திரம் அனுஷம், வியாதி. அனுஷம் பார்த்திங்கன்னா சனியினோட நட்சத்திரம். அப்போ உலகத்தில் வியாதி நிறைய வரும், ஜுரம் நிறைய வரும், ஜுரபீடை வரும் அப்படிங்கிறாங்க. திக்கு, எந்த திக்கு நோக்கி வராருன்னா வடக்கு அப்படின்னா சர்வநாசம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த கிழமை அவர் உதிக்கிறாரு அப்படின்னா புதன்கிழமை அதிக மழை, போன வருஷம் இருந்த மாதிரி அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ராசி விருச்சிகத்தில் வராரு, அதனால உலகளாவி யுத்தம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆபரணம் வைடூரியம் பூண்டு வராராம், அதனால நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களாம்மா அப்படின்னா, உலக நடப்புக்காக இது என்னென்ன மாதிரி உலகத்தில் நடப்பு இந்த அழிவினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சிவ வழிபாடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால பைரவ வழிபாடு, அம்பிகையில் தசமகா வித்யாவில் ஒரு மகாவித்யானோட வழிபாடு பிரசித்தி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேலே நம்ம காஞ்சி மகா பெரியவா எப்பயுமே சொல்லுவார், உலகம் எப்பெல்லாம் அழிவை நோக்கி போகும் அப்படின்ற பயம் இருக்கோ அப்போ நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம்.
இல்லை வீடுகளில் ஒரு முறையாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம டேப்பில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உலகம் காப்பாற்றப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பலன்களை நேரம் வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் மறைமுக எதிரிகள், மறைமுக விரோதிகள் உங்களுக்கு வருவாங்களாம். விருச்சிகத்துக்கு வந்து பாருங்க, ஏமாற்றப்படாத விருச்சிகமே கிடையாது, எதிரிகள் இல்லாத விருச்சிகமே கிடையாது, விரோதம் இல்லாத விருச்சிகமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, விருச்சிகத்துக்கு பெருசாக நடிக்க தெரியாது. நான் உன்னை வந்து விருச்சிகம் வந்து கண்ணாடி மாதிரி, அது முன்னாடி நின்று சிரிச்சா அதுவும் சிரிக்கும், முறைச்சா அதுவும் முறைக்கும். பெரும்பாலும் அதை வந்து சிரிச்சு வந்து தப்பாக பயன்படுத்திக்கிறவங்க தான் மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆக விருச்சிகத்துக்கு எதிரிகள் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நான் எதிரி அப்படின்னு தெரியாமல் நான் அவங்க கூட உறவாடி கெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மறைமுக எதிரிகள், மறைமுக விரோதிகள் அப்படின்றது வருவாங்க. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம யார் கடன் கேட்டாலும் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்பி வரலன்னா பரவாயில்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம ஒரு நூற்றுக்கணக்கான காசு கொடுக்குறோம், சில ஆயிரங்கள் கொடுக்கும்போது திரும்பி வரலன்னா பரவாயில்லைன்ற மனசு இருக்கும். லட்சங்கள் கொடுக்குறீங்க அப்படின் போது எப்பயுமே கொடுக்காதீங்க. எப்போ விருச்சிகம் யார்கிட்ட கொடுத்தாலும் திரும்பி வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் கம்மி. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்தனும் இந்த வருஷத்துல சொல்றாரு. திடீர் மாற்றங்கள் அப்படின்றது வரும். அந்த திடீர் மாற்றங்கள் அப்படின்றது என்னங்க, நல்ல விதத்துல வருமா கெட்ட விதத்துல வருமா அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. நிறைய 2 ப்ளஸ் வருது அப்படின்னா ஒரு தான் மைனஸ் வரும். அப்போ ப்ளஸ் ஜாஸ்தி மைனஸ் கம்மி தான், கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ரகசிய நோய்கள் வரும் அப்படிங்கிறாங்க. ரகசிய நோய்கள்னா என்னங்க அப்படின்னா, இது வந்து செக்ஷுவல் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே வந்து பாருங்க, இந்த விருச்சிகம் நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திக்காத விருச்சிகமே கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் இந்த நோய்வாய்ப்படுறது அப்படின்றது விருச்சிகத்துக்கு நல்லது. ஏன்னா ஒரு சின்ன நோய் வருது அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியத்தை பெரிய லெவலில் கவனிப்பாங்க. அதே மாதிரி ஏமாற்றங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அடுத்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ உஷாராக இருக்கணுமோ அவ்வளோ உஷாராக இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கும் மேலே விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்கள், எதுக்கெல்லாம் பஞ்சம் இருந்துச்சு. எனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம்ப்பா, எனக்கு நிம்மதிக்கு பஞ்சம், எனக்கு சந்தோஷத்துக்கு பஞ்சம், எனக்கு நல்ல வேலைக்கு பஞ்சம், எனக்கு நல்ல உடைக்கு பஞ்சம், இப்படி எந்த பஞ்சங்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த பஞ்சங்கள் எல்லாம் போக்கக்கூடிய காலகட்டம், அறவே போக்கடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான ஒரு பிளான், வெளிநாடு போய் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது படிக்க போவாங்களா? மேக்ஸிமம் படிக்க போகிறதுக்கு இல்லைங்க. மேக்ஸிமம் வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் படிக்க போக மாட்டாங்க, வேலைக்காக போகிற மாதிரி ஒரு பிராப்தம் அப்படின்லாம். அதே மாதிரி பாருங்கள், தொழில் சார்ந்து வெளிநாடு போகிறது, ரசாயனம் சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி தொழில் படிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த ஒரு வருட காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில விஷயங்களில் கவனம் அப்படின்றது தேவை. என்னென்ன விஷயங்களில் கவனம் தேவை? மொதல் விஷயம், நம்ம வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. 4 வீலர் மட்டும் ஓட்டுங்க. 2 வீலர் ஓட்டும் போது நம்மளுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 4 வீலர் ஓட்டும் போது அடிபடாதா அப்படிலாம் கேட்கக்கூடாது. 4 வீலர் ஓட்டும் போது அடிபட்டாலும் நமக்கு படுற அடி அப்படின்றது கம்மி. ஆக வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சேர்க்கை கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. எந்த சேர்க்கை நல்ல சேர்க்கைன்னு எப்படி தெரியும்? இப்போ காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சுகர் கோட்டடாக தான் பேசுகிறாங்க இல்லையா? அப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அப்போ ரொம்ப இளம் வயசு விருச்சிக ராசி பிள்ளைங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் ஒன்றுத்தில் கவனம் வச்சுக்கோங்க. உங்களோட சீக்ரெட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. விருச்சிகமா நீங்கள் எப்பயுமே என்ன செய்ய போகிற, என்ன உங்களோட பிளான், என்ன நீங்கள் சக்ஸஸ் வந்து நோக்கி போகிறீங்க, என்னென்ன மாதிரி பிளான் வச்சுருக்கீங்க வாழ்க்கையில் அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, வாழ்க்கை முழுசுமே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன ஆகும்? சொன்னால் அது நடக்காமல் போயிடும். ரொம்ப சிம்பிள். எப்போ விருச்சிகம் வாயை திறந்து அவங்களோட பிளானை சொல்கிறாங்களோ அப்பயே அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி கவுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்மளுடைய பிளானையும் நம்மளோட சீக்ரெட்ஸையும் நம்ம என்னென்னலாம் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்கிறோம், இது எந்த விஷயத்தையும் விருச்சிகம் வெளியே சொல்லக்கூடாது. நீங்கள் செஞ்சிட்ட பின்னாடி சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? விருச்சிகத்துக்கு மனசே முதல்ல ஸ்டேபிளாக இருக்காது. இப்போ ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவு பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நான் இன்னைக்கு செஞ்சே தீருவேன் அப்படிம்பாங்க. நாளைக்கு கேட்டால் குழந்தைங்க நிறைய அந்த மாதிரி பண்ணுறது உண்டு. அம்மா நான் வந்து பாருமா இன்னைக்கு நைட்டுக்குள்ளம்மா இந்த 10 பேஜ் நான் படிச்சிடுறேம்மா அப்படிம்பாங்க. அம்மா இன்னைக்கு நான் வந்து கரெக்டாக எனக்கு 3 மாதம் டைம்மா, நான் அப்படியே சொல்கிற பேச்சை கேட்குறேம்மா சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து விருச்சிக ராசி அம்மாக்களுக்கு தெரியும், சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
நாளைக்கு போய் நம்ம கேட்குறோம், ஏன் கண்ணு நேற்று சொன்னியே 10 பேஜ் படிக்கிறேன்னு, படிச்சிட்டியா கண்ணு அப்படின்னா அது நேற்று இது இன்னைக்கு அப்படிம்பாங்க. மனசு எப்பயுமே விருச்சிகத்துக்கு ஸ்டேபிள் கிடையாது. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் சொல்லும்போது ஏன் சொல்ல வேணாம்னு சொல்கிறோம், ஒன்று அது நடக்காது, இன்னொன்று நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லிட்டு அந்த விஷயத்தை செய்யல அப்படின் போது மற்றவங்களோட கேலிக்கு வந்து நீங்கள் ஆளாகுவீங்க. அதனால் செய்யறதுக்கு முன்னாடி சொல்கிறத விட செஞ்சுட்டு சொல்லுங்க அப்படிங்கிறோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நான் எந்த நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் எங்கள் அப்பானோட சப்போர்ட் எனக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அப்பானோட சப்போர்ட் உங்களோட எல்லா விஷயத்துலையும் பரிபூர்ணமாக இருக்கும். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்லாம். பெரும்பாலும் விருச்சிகத்துக்கு அம்மா தான் பிரச்சனை. ஏன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து அஸ்ட்ராலஜிக்கலி பார்க்கணும் அப்படின்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி. இப்போ அஸ்ட்ராலஜிக்கலி பார்க்கலைங்க, அதாவது மகர சங்கராந்தி புருஷனோட தத்துவப்படி அப்படின்னும் போது மகர சங்கராந்தி புருஷனோட தத்துவத்துப்படியும் விருச்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபேவராக அம்மா வந்து ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அமைப்பு இல்லை. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பெருசாக ஃபேவராக இருக்க மாட்டாங்க, ஆனால் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அமைப்பு இந்த ஒரு வருட காலகட்டம். வெளிநாடு டூர் போகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா போகலாம். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு விருச்சிகம் ஆசைப்படுது அப்படின்னா தாராளமாக படிக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்லாம். அதுக்கும் மேலே விருச்சிகம் என்ன, நான் முழுசும் மாற்றிக்கணும் என்கிட்ட இல்லை சில பல குணங்கள் வந்து என்னை முன்னேற்றவே விடமாட்டேங்குது, என்னை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய ஒரு லாஸை ஏற்படுத்துது, என்கிட்ட இந்த குணம் தான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு விருச்சிகம் இந்த வருஷம் அனலைஸ் பண்ணிட்டு தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொள்ள, தன்னைத்தானே பதப்படுத்தி கொள்ள, செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது பண்ணி அவங்கள பரிபூர்ணமாக மாற்றிக்குவாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்லாம். அதுக்கும் மேலே விருச்சிகத்துக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க. உங்களோட குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து 20 வயசு தாங்க ஆகுது, எனக்கு தம்பி தங்கச்சி இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளைங்களும் சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை பெரிய லெவலில் நான் வந்து பாருங்கள் எனக்கு 45 வயசு ஆகுதுங்க, எனக்கு தம்பி தங்கச்சிலாம் என்னை விட்டு பிரிஞ்சு பல வருஷம் ஆகுது, ஆனால் இந்த காலகட்டம் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வரதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளில் பல காணாமல் போகும் அப்படின்றது நிதர்சன உண்மை. ஆக விருச்சிகம் சுற்றி பார்த்தா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இது ஒன்று மட்டும் இருக்குது அப்படின்னா போதுமானது. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு. சின்ன எச்சரிக்கையில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லைம்மா எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கே 2வது திருமணம் நடக்கணும், இல்லை டிவோர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு, இந்த டிவோர்ஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வருமா அப்படின்றது, வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், பிள்ளை MBBS சீட் வாங்கணும்னு நினைக்கிறோம், இப்படி பல பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தாங்க அதுக்கு இண்டெக்ஸ். 100க்கு 100% கரெக்டாக இது ஆகும், ஆவாது, ஆவறதுக்கு 40% வாய்ப்பு, 90% வாய்ப்பு, இப்படி பர்சன்டேஜோடு சொல்லிட முடியும். ஆக அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.